ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா சிபிஎஸ்இ மேக்ஸில் வந்துட்டு எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.2. இதில் வந்துட்டு 1.2 பார்க்கறதுக்கு முன்னாடி மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இதில் ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்? P/Q ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகேவா? அதில் வந்து P வேல்யூ வந்து உங்களுக்கு 0, 1, 2, 3 என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் Q வேல்யூ வந்து 0வா இருக்கக்கூடாது, 0வா மட்டும் இருக்கக்கூடாது. 1, 2, 3 வேற என்ன வேணாலும் இருக்கலாம். Qவோட வேல்யூ என்ன இருக்கலாம்? 1, 2, 3 என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அப்பதான் ஆன்சர் கிடைக்கும். கீழே உள்ள டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா டோட்டலா கேன்சல் ஆயிடும். அதனால Qக்கு மட்டும் 0 வரக்கூடாது. Pக்கு என்ன வேல்யூனாலும் வர்ற மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் தான் என்னது ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா அப்படியே ஆப்போசிட். இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்காது, நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் P/Q ஃபார்ம்ல இருக்காது. ஓகேவா? இதுல எக்ஸசைஸ் பார்ப்போம். ஓகேவா? இப்ப 17/5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 17/5 என்ன வரும் உங்களுக்கு? 3.4 வருமா? 17 இதை டிவைட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3.4 வரும். ஓகேவா? அதே இது வந்து 19/3 உங்களுக்கு என்ன வரும்? 6 வருமா? 6னா 18, அப்புறம் 1, 3 3s are 9, 3, திரும்ப 1, திரும்ப ஒரு 0 சேர்ப்போம். 3 3s are 9, 3 3s are 3 3s are போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து 1 இந்த ரேஷனல் நம்பர்ல என்ன மாதிரி இருக்கும்? 1 ஃபுல்லா டிவைட் ஆயிரும். இந்த மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிவைட் ஆகி பினிஷ் ஆயிரும். அல்லது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்ற நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாமே சேமா வரும். ஓகேவா? 1 ஃபுல்லா டிவைட் ஆயிரும். அல்லனா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்ற நம்பர் எப்படி ஆகும்? சேமா ரிப்பீட் ஆகி வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி வர்ற டைப்னா என்ன டைப்பு? ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான். ஃபுல்லி டிவைடடா இருக்கும். அதாவது டெர்மினன்ட் முடிஞ்சிரும். அகைன் அண்ட் அகைன் அந்த சேம் ஆன்சர் வந்து அகைன் 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 ரிப்பீட் ஆச்சுன்னா அது ரெக்கரிங் சொல்லுவாங்க. சோ 1 இந்த மாதிரி ஃபார்மெட்ல இருக்கும், அல்லது இந்த மாதிரி ஃபார்மெட்ல இருக்கும். அப்படி இருந்தா என்ன நம்பர்? அது ரேஷனல் நம்பர். ஓகேவா? இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்மளுக்கு தெரியும். இப்ப √2னா என்ன உங்களுக்கு தெரியுமா? √2 அப்படின்னா √2ஓட வேல்யூ 1.414 அந்த மாதிரி போகும். ஓகேவா? இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர் பாருங்க. 4ன்னு வருது, அப்புறம் 1 வருது, அப்புறம் 4 வருது, அப்புறம் 2 வரும், அப்புறம் 1 வரும். அந்த டிஃபரன்ஸ் இருக்கா? சேமா அக்யூர் ஆனா மட்டுமே அது வந்து ரேஷனல் நம்பர்ஸ். இது வந்து நம்பர்ஸ் வேற 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 வருது. சோ வந்து இது இர்ரேஷனல். அவ்வளவுதான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? இது நாட் ஃபுல்லாவும் இந்த நம்பர் டிவைட் ஆகாது. அதே மாதிரி இந்த நம்பர் அதுக்கு அடுத்து உள்ள நம்பர் நாட் சேம். அந்த ஆன்சர் வந்து சேமா ரிப்பீட்டா வராது. ஓகேவா? அப்படி இருக்கிறது இர்ரேஷனல். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ரேஷனலுக்கும் இர்ரேஷனலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? என்னாகும்? டெர்மினேட்டா ஃபுல்லா டிவைட் ஆயிரும், அல்லது சேம் நம்பர் ரிப்பீட் ஆகும். இதுல ஃபுல்லா டிவைட் ஆகாது, சேம் நம்பர் ரிப்பீட் ஆகாது. இது என்ன ஃபார்மெட்ல இருக்கும்? P/Q ஃபார்ம்ல இருக்கும். இது என்ன இருக்கும்? நாட் இன் P/Q ஃபார்ம். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம வந்து எக்ஸசைஸ் 1.12 பண்ண முடியும். ஓகேவா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸசைஸ் 1.2ல சம்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் நம்ம இதோட எக்ஸசைஸ் சம்மோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ்.